வராகி தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது. என் தங்கமே, இந்த பதிவு இப்போது யார் கண்களில் படுகிறதோ அவர்கள் இல்லத்திற்கு நான் கூடிய விரைவில் வரப்போகிறேன் என்று அர்த்தம். இப்போது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் சொல்? உன்னை தேடி உன் இல்லம் நோக்கி நான் வரப்போகிறேன். நான் வரக்கூடிய நேரம் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வம் செழிப்பும் உன் இல்லத்தில் தங்கப் போகிறது. அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாக இரு என் தங்கப்பிள்ளையே. வாழ்க்கையில் ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்றால் அது பலூனுக்குள் ஊதப்படுகின்ற காற்று போன்றது. எப்போது வேண்டுமானாலும் அது அதுவாகவே உடைந்து போகலாம். காற்றை சேமித்து வைத்திருக்கும் வரைதான் பலூனின் வடிவமும் அழகாக இருக்கும். அதிகமான அன்பை வெளிப்படுத்தியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நெஞ்சு வெடித்துவிடும். அதே போல அளவுக்கு அதிகமான காற்றை உள்ளே செலுத்தும் போது பலூனும் வெடித்துவிடும். குறிப்பிட்ட அளவான காற்றை அதற்குள் செலுத்தி பலூனை நீ கையோடு வைத்திருக்கலாம். ஆனால் அதுவும் எப்போது உடையும் என்று கூட உனக்கு தெரியாது. ஆனால் கையை விட்டுவிட்டால் உடனே அது ஒரு பக்கம் தானாகவே பறந்தோடிவிடும். அதே போலத்தான் உன்னுடைய மனக்கவலையும். நீ அந்த மனக்கவலையை பற்றியே நினைத்து கொண்டே இருப்பதால் அது உன்னை மேலும் மேலும் துன்புறுத்துகிறது. அதை அதன் போக்கில் விட்டுவிடு. நீ கவலைப்படுவதால் இங்கு எதுவும் மாறப்போவது இல்லை. அதை மட்டும் நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன? நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய். கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கருமவினை பலன் என்பதை உன் அன்னையான நான் காட்டுவேன். எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள். இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய். உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி. நீ ஆன்மா. உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன். இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன். உன் கஷ்டங்களுக்கு நான் முடிவு கட்டுவேன். இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை உன் அன்னையான நான் வழிமொழிகிறேன். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்து செல்கிறேன் என் தங்கமே. நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதா இருக்கிறது என்று அழாதே. வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள். எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறாய். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் கிடைக்கும். நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி செய்வேன். உனக்கு ஒரு முக்கியமான கடிதம் வரும். நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் செல்வமே. ஒரு நோயாளிக்கு மருந்து வாங்கிக் கொடு. உனக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும். சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியில் வர முடியாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய். அதில் குறை இல்லை. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை. நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களையெல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் ஏன் கோழையை போன்று அழுகின்றாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு அன்னையே துணை, அன்னையே சாஸ்வதம். இன்னும் என் நிலை இறங்கினாலும் அன்னை இருக்கிறார் என்று இருக்கிறாயே. உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர் கண் பார்க்க கோபுரத்தின் உச்சியில் உன்னை நான் அமர வைக்கின்றேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கிறேன். என்னை நம்பு. இது என் சத்திய வாக்கு.
எல்லாவற்றையும் மனதிற்குள் அடியில் புதைத்து வைராக்கியத்தோடு வலம் வா. நீ இந்த அன்னையின் குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை நான் அசைத்து பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னோடு எப்போதும் இருக்கும் என் தங்கமே. என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது கிடையாது. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் கிடையாது. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கின்றேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவள் அல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கேற்ப பலனும் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, அல்லது 4 நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக உன் அன்னையான நான் உனக்கு பதில் தருவேன். என்னுடைய குழந்தைகளான உங்களை நான் கடைபிடிக்க சொல்வது நம்பிக்கை மற்றும் பொறுமை. இந்த இரண்டும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். எங்கிருந்தாலும் நீ என்னை நம்பிக்கையோடு கூப்பிடும்போது, பொறுமை காத்து நினைக்கும்போது உன் அருகில் நான் நிச்சயம் இருப்பேன். என்னை நீ வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான். ஆனால் இதை அறியாமல் என்னை இன்னும் நீ தேடிக்கொண்டு இருப்பது ஏன்? உலகத்தின் மீது கவனம் செலுத்தாதே. உலக மக்கள் உன்னை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள். உன் நல்ல குணங்களை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஆனால் நீ யாரென்று எனக்கு தெரியும். அதனால்தான் உன் அன்னையான நான் உன் வாழ்க்கையில் வந்துள்ளேன். வாழ்க்கையில் நம்மை சுற்றி அதிகமான மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் யார், எப்படிப்பட்ட மனிதன், நமக்கு நல்லது நினைப்பவர் யார் என்று அறிவது கடினம். அறியாத நேரத்தில் உனக்கான நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்யும் உள்ளம் இருந்தால் அதைவிட பாக்கியமுடைய மனிதராக நீ இருப்பாய். அப்படி நீ அவர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்களுக்கும் அவரை சேர்த்தவர்களுக்கும் நிறைவான வாழ்க்கை அமைய தினமும் பிரார்த்தனை செய். உன்னை நேர்கோட்டில் நிற்க வைப்பது ஒருவருக்கு நீ செய்ய நினைக்கும் நல்வினைதான். உன் வாழ்க்கை என்றும் தடம் மாறாது. காரணம், அதில் ஆன்மாவாக நீ பயணம் செய்கின்றாய். அந்த பயணத்தை உனக்கு தருவதற்கு ஓட்டுநராக உன் அன்னை நான் இருக்கின்றேன். நீ என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் என் குழந்தையே. உன் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தை தூக்கி எறி. வாழ்க்கை என்னும் அறையில் நீ நுழைய படிக்கட்டுகள் சவாலான பகுதியாய்த்தான் இருக்கும். நீ ஏறுகிறாய். சிறிது காலத்தில் நீ உள்ளே சென்று விடுவாய். அதனால் எதற்காகவும் கலங்காதே குழந்தையே. உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகளமாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் என் குழந்தையே. உன்னை துரத்தி கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் என் தங்கமே. உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா? நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது. அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னோடு இருப்பதற்காக வந்திருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போதும் யாருமே இல்லையே, எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்ய, எப்படி என் வாழ்க்கையை நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து அழுது கொண்டு இருக்கின்றாய். உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்கு கலங்குகிறாய்? உனக்கு நான் குறித்துள்ள மிகவும் விரைவில் வரக்கூடிய நாளில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன் தோன்றுவேன்.